ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி பாருங்கள் 5:45 ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாசை கூட்டி தொளிச்சிட்டு கோலம் போட்டு வந்தாச்சு. இப்போது குக்கரில் ரைஸ் வச்சுருக்கிறேன். பதிமுக தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி தக்காளி குழம்பு தான். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். அடுத்து என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்திங்கன்னா பதிமுக தண்ணியை தூக்கி இதில் வச்சுட்டு இதில் குழம்பு வைக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. தேங்காய் எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு சோமும் பொரிய விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. நான் நேற்று மார்க்கெட்டுக்கு போகாதனால என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் வெங்காயத்தை வந்து உரித்து தான் வச்சுருக்கிறேன், கட் பண்ணலை. உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுருவோம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா இப்போ லேசாக 2 கிண்டிட்டு நல்லா நீர் விட்டு கொஞ்சம் தக்காளி மசிஞ்சு வரட்டும். ஒரு மூடி போட்டுடலாம். பதிமுக தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தூக்கி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்க. ஒரு நல்ல விசில் வந்து ரைஸ் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா குக்கர் ரைஸை நம்ம அங்கே எடுத்து வச்சாச்சு. இப்போ தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு இதில் வதக்கிக்கிட்டு இருக்கோம். இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு ஊடால வந்து ஒரு 2-3 டைம் வந்து நல்லா மசிச்சு விட்டேன். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஊடாலே வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலா எப்படி அரைச்சேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லி, சீரகம், சோம்பு, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 பட்டை, கொஞ்சம் கசகசா வச்சு தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த மசாலா தான் நம்ம இதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல குழம்பு கொதிச்சிட்ருக்குது, தக்காளி குழம்பு. இதில் பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம ஊடாலாம் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா 7:10 ஆயிடுச்சு. 6:10க்கு போகணும். வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா பாலும் பன்னும் இது வாங்கிட்டு வந்துருக்குறோம். வாங்க அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டியை கொஞ்சம் காய வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகுளுந்தம் பருப்பும் அப்புறம் கடலைப்பருப்பும் போட்டிருக்கோம். பீட்ரூட் பொரியலுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயமும் வத்தலை கிள்ளி வச்சுருக்கிறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் வந்து இதை மட்டும் நம்ம போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயமும் வத்தல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நான் கட் பண்ணியும் போடலாம், நம்ம துருவியும் போடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கிறேன். துருவி வச்சு பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ வந்து பீட்ரூட் வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. லேசாக லைட்டாக மூடி போட்டு வச்சா நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு நல்லா பீட்ரூட் வந்துடுச்சு. அவ்வளோதான். நான் வந்து கருவேப்பிலை இல்லாதனால நான் கருவேப்பிலை போடல. கார்டன் சைடு கூட கருவேப்பிலை இருக்குது, பிடிங்கிட்டு வரல. சரி, ஓகே. நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் முட்டை ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். பீட்ரூட் முட்டை பொரியலாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் காய வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பூஸ்ட்டு போட்டு ஜீனி போட்டு வச்சுருக்கிறேன். பால் ஆற்றுறதுக்கு தான். இதோட வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ போடுறேன் இல்லையா, அதில் வந்து சொல்கிறேன் நான் என்ன சமைச்சேன், எப்படி சமைச்சேன் அப்படிங்கிறத பாருங்கள். கிச்சன் டாப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. இன்னும் இதெல்லாம் துடைக்கணும். அதோட பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் எப்படி சமைச்சிங்க அந்த லென்த் வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. இப்போ பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா 7:15 ஆயிடுச்சு. நம்ம டீ போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு அவ்வளோதான், நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, பை.